திருச்சிற்றம்பலம். தோட்டத்து மாம்பழம் தொண்டி விழுந்த கால் நாட்டின் புறத்தில் நரியழைத்து செய்யும் மூட்டி கொடுத்த முதல்வனை முன்னிட்டு காட்டி கொடுத்தவர் கைவிட்டவாறே. திருச்சிற்றம்பலம். ஒரு நல்ல மாளிகை இருக்கிறது. அந்த மாளிகைக்குள் ஒரு தோட்டமும் இருக்கிறது. தோட்டத்தில் பல மாமரங்கள் இருக்கின்றன. மாங்காய் காய்த்து தொங்கிக் கொண்டிருக்கிறது. நன்றாய் பழுத்து விழும் பருவமும் வந்துவிட்டது. அந்த பருவத்தில் திருட்டு நரி ஒன்று ஊர்ப்புறத்தில் இங்கும் அங்கும் உலாவி திரிந்து கொண்டிருந்தது. அந்த சமயம் பார்த்து மாம்பழம் பழுத்து தொங்கியது. தோட்டத்துக்குள்ளும் வெளியிலும் இல்லாமல் ஒரு தொண்டில் விழுந்து விட்டது. அதை கண்ட அந்த நரி ஓங்கி ஊளையிட்டு தன் இனத்தை கூட்டிவிட்டது. நரி கூட்டம் மாம்பழத்தை என்ன செய்ய முடியும்? இந்த சத்தத்தை கேட்டு அந்த வீட்டுக்காரன் இருக்கிறானே எஜமானன், அவன் விழித்துக் கொண்டு விட்டான். மேற்கொண்டு என்ன நடந்திருக்கும்? காட்டில் பதுங்கி சும்மா கிடந்த நரியை ஊளையிட்டு வரவழைத்து வம்பு மூட்டிவிட்ட நிலைமையாகிவிட்டது. தலைவனை விசுவாசித்து ஒரு திருட்டு கூட்டத்தை அவனுக்கு காட்டி கொடுத்து விட்டு அந்த நரி கூட்டத்தை கைவிட்டு ஊளையிட்ட நரி ஓடி போய்விட்டது. இதில் நரி கோல் மூட்டவும் விரும்பவில்லை, அவனுக்கு காட்டி கொடுக்கவும் விரும்பவில்லை. அந்த நரி கூட்டத்தை காட்டி கொடுத்து விட்டு தான் மட்டும் தப்பித்துக் கொள்ளவும் விரும்பவில்லை. இவ்வாறான கலகத்திற்கு காரணம் தோட்டத்தில் மாம்பழம் தொண்டில் விழுந்ததே ஆகும். இதைத்தான் திருமூலர் நமக்கு கூறுகிறார். திருட்டு நரி சாதாரணமாக நரி, ஆடு, கோழிகளே பிடித்து தாம் தின்னுமே அல்லாது ஊளையிட்டு கூட்டத்தை கூட்டவே கூட்டாது. தனக்கோ தன் கூட்டத்திற்கோ உதவாத மாம்பழம் ஒரு தொண்டில் விழுந்து விட்டது என்பதை அறிந்து ஒரு கூட்டத்தை கூட்டிற்று என்பது நடைமுறையில் நாம் காண முடியாது. இப்படி ஒன்று நிகழ்ந்ததாக திருமூலர் கூறுகிறார். இது எவ்வாறு நிகழும் என்பதை நாம் எப்பொழுது பார்க்கலாம். வளம் மிக்க மாளிகை என்பது என்ன? தலைவன் இல்லமாகிய இந்த ஊன் உடம்பு. இந்த ஊன் உடம்பு விழுந்துவிட்டால் தனக்கும் தனது கூட்டத்திற்கும் ஆக்கம் தரும் என்று கருதுவது நரியின் இயல்பு. அந்த நரி என்று கூறப்பெறுவது சிறு காலன் என்று கூறப்படும் பெயரை உடையதும் காய வலிமை இல்லாததும் உண்மை குணம் படைத்ததுமான செயலை உடைய நரி. இந்த தன்மை வாய்ந்தது நம் இல்லம் என்னும் உடம்பில் இப்பொழுது உலவை கொண்டு தீய செயல்களுக்கு ஆதாரமாய் திரியும் என்ன? சுவாசம், பிராணவாயு. நம்மிடத்திலே இவ்வாறு தீய குணம் படைத்த ஒரு கூட்டம் வாழ்வது நாம் விரும்புவோமா? விரும்ப மாட்டோம். அத்தகைய நிலைமையை குருமுகமாக உணர்ந்து கொண்டு குருவின் திருவருளிற்கு பாத்திரமான ஒருவன் ஞான சாதனம் செய்கிறான். அந்த ஞான சாதனத்தின் ஆரம்ப நிலைக்கு அகார தீர்க்கை என்று பெயர். என்ன காரணம்? வாசியை, அதாவது பிராணவாயுவை பின்கலையால் இழுத்து இடைக்கலையால் விடுவதே முதலில் செய்யப்படும் சாதனம். அவ்வாறு செய்து கொண்டே இருந்தால் ஒரு முதிர்ச்சி ஏற்படும். அந்த முதிர்ச்சிக்கு அகார தீர்க்கை என்று பெயர். காரணம், இப்பொழுது 12ம் 8மாக நிற்கும் வாசி சாதன நிலையில் உருவகப்படுத்தி பார்க்கும் போது நாசியின் நுனி நின்று இடம் கொண்டு செல்லும் போது ஒரு சுழிப்பும் ஒரு நீள்கோடுமாக தோன்றும். அதை விடும்போது நேர்கோடு செங்குத்தாய் எழும்பி என்னாகும்? புருவ மத்தியத்தை முட்டி சிதறி வெளியில் போகும். அப்படி போகும் பொழுது அதன் வடிவம் நேர்மாறான குறுக்கு கோடாக தோன்றும். இதுவே அகாரம். இந்த அகார சாதனம் செய்ய செய்ய புருவ மத்தியத்தை முட்டி மேல் செல்ல ஆரம்பிக்கும். அப்பொழுது அகார வடிவம் தீர்க்கை பெற்று என்னாகும்? உகாரமாய் மாறிவிடும். ஆகையால் அதற்கு உகார தீர்க்கை என்று பெயர். அகார தீர்க்கை கடந்து காணப்பெறுவது உகாரம். அந்த உகார சாதனம் செய்ய செய்ய புருவ மைய தொலை திறந்துவிடும். திறந்து அந்த வாசி மேற் செல்ல ஆரம்பிக்கும். இந்த 2 சாதனத்திலும் நடக்கும் வாசி சாதன செயல்பாடு வீட்டின் முன்புறத்தில் நடப்பது போன்று புருவ மையம் முதல் மணிபூரகம் வரை வாசி நடை கொள்ளும். இந்த உகார சாதனமும் முயற்சி பெற்றுவிட்டால் உகாரம் தீர்க்கை பெற்று வாசியானது மகார வடிவமாக மாறிவிடும். அப்படி அடையும் போது அந்த வாசி செல்லுமிடம் வீட்டின் முன்புறம் இல்லை, பிடரி மார்க்கமாக முள்ளம் தட்டு வழியாக மூலத்தை சென்று அடையும்.
இது தலைக்கும் உடம்பிற்கும் இடையில் உள்ள தொண்டை கடந்து செல்லுவதை தோட்டத்தில் மாம்பழம் தொண்டில் விழுந்த கால் என்று திருமூலர் கூறுகின்றார். அகார சாதனத்திலும் அது தீர்க்கை பெற்று செய்யும் உகார சாதனத்திலும் அந்த உகாரமும் தீர்க்கை பெற கிடைக்கும் அகார சாதனத்தையே தோட்டத்து மாம்பழம் தொண்டில் விழுந்த கால் என்று சொல்லப்பெறுகிறது. இந்த நிலைமை அடைந்த பின் ஏற்படும் விளைவைத்தான் நாட்டின் புறத்தின் நரி அழைத்து என் செய்யும் என்று கூறுகிறார். நாட்டின் புறம் என்பது தத்துவ கூட்டமாகிய கருவி கரணங்கள் சஞ்சாரம் புரியும் வரை கால் வலிமையற்ற சிறுகாலன் என்னும் உண்மை மிக்க விலங்காகிய நரிக்கூட்டம் என்னும் அஞ்ஞான இருளில் மறைந்து இழி செயல் புரியும் மனோநிலை மாறாமலே இருக்கும். அந்த நிலையில் தன்னுடைய இழி குண இயல்பு தெரியாமல் திரு அருள் கொள்கையை வளர்ப்பதாக கருதி தன்னை மதத்தலைவன் என்றும் ஞானாசிரியன் என்றும் உலகிற்கு தெரிய காட்டி பெரியோர்கள் ஆக்கி நூலை பார்த்து பார்த்து பிழைப்பதற்காக வாய் ஞானமும் நூல் ஞானமும் பலவாறு பேசத் தொடங்குவதும் அந்த காரணத்தால் மேலும் மேலும் பல பேர்கள் இதே மாதிரி செயல்பட துவங்க அதனால் வம்பும் மதவெறியும் பூசலின் தொண்டின் விழுந்த கால் நாட்டின் புறத்தின் நரி அழைத்து என் செய்யும் என்று திருமூலர் கூறுகிறார். இப்படி வயிற்று பிழைப்பிற்காக பேசும் சாத்திர ஞானம் இவைகள் யாவும் கலகத்திலேயே முடிந்துவிடும். மெய் ஞான விழி உணர்வுடைய பெரியோர்கள் முன்னிலையில் இந்த புன் நெறி கூட்டங்களாகிய சமயவாதங்கள் யாவும் இல்லையாகி போய்விடும். இது சமய தர்க்க விரோதவாதிகளாகிய எல்லோரும் அவரவர்கள் தன் வலி அறியாமல் சண்டையிட்டுக் கொள்வதை தவிர அதன் விளைவை அவர்கள் எதிர்பார்க்கவே மாட்டார்கள். அதன் காரணம் ஒவ்வொருவரும் உலகம் உய்ய வேண்டும் என்ற பெரு நோக்கத்தோடு தான் செயல்படுகின்றார்கள். நோக்கம் விரும்பத்தக்கதாக இருக்கின்றதே ஒழிய அதற்குரிய தகுதி அவர்களிடம் இல்லை என்பது உலக மக்களுக்கும் அவர்களுக்கும் எட்டாத ஒன்று. அதனாலேயே கலகம் விளைகின்றது. அந்த கலக விளைவைத்தான் முட்டிக் கொடுத்த முதல்வனே முன்னிட்டு காட்டிக் கொடுத்தவர் கைவிட்டவாறே என்று திருமூலர் கூறுகின்றார். இது தற்கால சமய தலைவர்களை ஞானி என கருதும் மக்களையும் அத்தலைவர்களையும் குறிப்பிட்டு நமது திருமூலர் காட்டியிருப்பது நமக்கு நன்றாக விளங்குகிறது. நன்றி, வணக்கம். உமா பாலசுப்ரமணியன்.